நான் ஃபர்ஸ்ட் டைம் கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு பெரிய ஆசை ஆர் கோல்ஸ்னு பெருசா எந்த தாட்ஸும் இல்ல. பட் ஆனா அப்புறம் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமேலும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால இத வச்சு ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லா பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இத்தன வருஷமா நான் எதுக்கு இதுக்குள்ள வந்தேன்னு சாலிடா ஒரு ரீசன் சொல்ல முடியாம இருந்தேன். ஏன்னா நான் என் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாரி கிளாஸ்ல பிராக் பண்ணலான்னு தான் இதுக்குள்ள வந்தேன். அதில் ஹீரோ ஒரு கேம் டெவலப்பராக இருப்பான். அதை பார்த்துட்டு எனக்கும் கேம் டெவலப்பர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. Dulquer Salman. பட் அப்ப இருந்தத விட இப்ப தமிழ் கேம் டெவ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த க்ரோத்ல நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த இங்கிலீஷ் இண்டி டெவலப்பர்ஸ் மாரி நம்ம ஊர்லயும் ஒரு சக்சஸ்ஃபுல் இண்டி கேம் டெவலப்பரா இருக்க முடியுமா? ஆர் அட்லீஸ்ட் ரொம்ப ஓவரா இல்லாட்டியும் ஒரு ஃபுல் டைமா கேம் டெவ் பண்ற அளவுக்காச்சும் இந்த ஸ்கேல் பண்ண முடியுமான்னு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. ஸோ அதனால தான் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணலான்னு இருக்கேன். த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் நான் லேர்ன் பண்ற, ட்ரை பண்ற எல்லா விஷயத்தையும் இந்த சேனல்ல டாக்குமெண்ட் பண்ண போறேன். அண்ட் இந்த டாக்குமெண்டேஷன்ல சும்மா மேலோட்டமா இல்லாம பிளானிங், டிசைன், டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் முக்கியமா நம்பர்ஸ் பத்தி பேசும்போது மேலோட்டமா மூடி மறைச்சு பேசாம நான் டார்கெட் பண்ற நம்பர்ஸ் அண்ட் நான் ஆக்சுவலா அச்சீவ் பண்ண நம்பர்ஸ்னு எல்லாத்தையும் ஃப்ராங்கா டாக்குமெண்ட் பண்ண போறேன். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு இது சக்சஸ் ஆகி ஃபியூச்சர்ல பாக்குற நீங்க இதை பார்த்து என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுப்பீங்க. ஆர் ஃபெயில் ஆகி நீங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வின்-வின் சுச்சுவேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கேம்ஸை பப்ளிஷ் பண்ணணும்னா நான் ஒரு ஸ்டுடியோ நேம் கீழே தான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் என் ஓன் கேம் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒன்றும் பெரிய ரிவில்லாம் இல்லை. கேமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் அதை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்டுடியோ நேம் கீழே தான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்டுடியோக்கு இப்போதைக்கு ஃபண்டிங்னு நான் எதுவும் பெருசாக ட்ரை பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி எல்லாரும் பண்ணுற மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கும் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஏன்னா நானே இதை ஒரு கியூரியாசிட்டியில தான் இது ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால இதை நானே பூஸ்ட் அப் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஸ்க்ராட்ச்ல இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எல்லா கேம் கம்பெனிஸும் அவங்களுக்குன்னே ஒரு சில கம்பெனி ஃபிலாசபிஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் என் கேம் கிரியேட் பண்ணும்போதும் சில பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன். கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் லெகசியை போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடான ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்கலாம். ஆர் சின்ன சின்ன விஷயத்தையும் லைக் லாங்குவேஜ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதாகவும் இருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, எப்போவாச்சும் கேம் பிளேயா இல்லை ஸ்டோரியானு ஏதாச்சும் சூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் நான் ஐ வில் ஆல்வேஸ் ரிலை ஆன் கேம் பிளே. பட் நிறைய பேர் ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் நான் பிலீவ் பண்ணுறது என்னன்னா, ஒரு டாப் நாச் ஸ்டோரியாகவே இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேம் பிளே மெக்கானிசம்ஸ் இல்லைனா எந்த பயனும் இல்லை. நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னன்னா, ரேதர் தென் என் ஐடியாவை ஒரு கேமாக எப்படி இருக்கணும்னு நான் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதை விட என் கேமை ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ்க்கு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் டெலிவர் பண்ண போகிறேன், அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைமில் பிளேயர் என்ன ஃபீல் பண்ணணும் அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக கேம் பிளே அண்ட் ஸ்டோரியை வந்து டிசைன் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்குது அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்கே இதை சொல்கிறதுனால ஃப்யூச்சரில் இதிலேருந்து டீவியேட் ஆகாமல் இப்போ இருக்க மாதிரி அக்கௌண்டபிளாக என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஒரு ஃபுல் டைம் கேம் டெவலப்பர் ஆக முடியுமான்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை பண்ணலை. இன்கேஸ் இது ப்ராஃபிட்டபிள்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நிறைய பப்ளிஷர்ஸ் எமர்ஜ் ஆவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கடைசியாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா கிரிட்டிசிசம். நான் கேமை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு 5000 கொடுத்து வாங்கின ட்ரிபிள் ஏ கேம் அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் என் கேமை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு சோலோ டெவலப்பர் அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸும் இல்லை. அண்ட் அப்புறம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் என் கேமை பற்றி பெருசாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை அப்படின்னு. இந்த டெவலப் ஸ்டார்டிங்கில் அந்த கான்செப்டை பற்றி சும்மா ரஃபாக சொல்லியிருப்பேன். பட் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நிறையாவே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டாடா பாய்.